இந்த அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன? ஏன் அன்னைக்கு மட்டும் போய் நகை வாங்க சொல்றாங்க? அக்ஷயம்ங்கிறது முடிவில்லாதது, சுரக்கக்கூடியது, அ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சுரந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. வெண்மை நிற பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த அக்ஷய திதியில் ரொம்ப பிளஸ்டானதாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால இந்த அக்ஷய திதி வந்து முதல் துவக்கம் இருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப கவனமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது சுரந்து கொண்டே இருக்கும். லட்சுமி பூஜை வந்து உங்களுக்கு வெள்ளியோ தங்கமோ காயின் யாராச்சும் வச்சுருந்தா கூட பண்ணலாம். இல்லாட்டா 5 ரூபா பித்தாளை காயின் 108 வைக்கலாம், 48 காயின் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அது ஒரு பித்தாளை கிண்ணத்தில் சவுண்டு வர்ற மாதிரி சவுண்டு வச்சுட்டு அப்படின்றது முக்கியமானது. நகை வாங்க போகும்போது நம்ம கையில் பூவோ அல்லது மஞ்சளோ எடுத்துகிட்டு போகணும். பூ வாங்கிட்டு போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் தலையிலையும் பூ வச்சுட்டு பூவையும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கினீங்கன்னா அந்த பூவுடன் சேர்ந்து எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி வரா, வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ வரும்போது இதெல்லாம் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னா என்ன விஷயம்? அவ வரும்போது பொதுவாக சண்டை போடக்கூடாது. வீட்டில் வந்து நீங்கள் இன்முகமாக இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஒரு கெட்ட வார்த்தையோ தப்பாக பேசுகிறதோ புறம் பேசுகிறதோ இருக்கவே கூடாது. ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜயரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம்மா. அக்ஷய திருதியை வர 19ஆம் தேதி வருது, ஏப்ரல் 19. நகை வாங்குறதே யோசனையா இருக்கு காலத்துல. இந்த அக்ஷய திருதி வரும்போது நகை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இந்த அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன? ஏன் அன்னைக்கு மட்டும் போய் நகை வாங்க சொல்றாங்க? அக்ஷயம்ங்கிறது முடிவில்லாதது, சுரக்கக்கூடியது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சுரந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த அக்ஷயம்ங்கிறது வந்து அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது. அது வந்து அக்ஷய பாத்திரம்ங்கிறது வந்து சூரிய பகவான் வந்து இதுக்கு கொடுத்தது. யாருக்கு? பாஞ்சாலிக்கு கொடுத்தது. பாஞ்சாலி கையில வந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவ வந்து பாண்டவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக காட்டுல இருக்கும்போது அந்த அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒரு பருக்கை வந்து எப்பவுமே இருக்கணும், தங்கணும். அது ஃபுல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயம் வர வரைக்கும். அப்போ இது வந்து என்னன்னா, எப்பவுமே அக்ஷய திதி அக்ஷயம் அப்படின்னாலே உங்களுக்கு பேலன்ஸ் வச்சிருந்தா தான் அது சுரக்கும். ஒரு பொருள் அதுல இருக்கணும். நான் வந்து இல்ல என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒண்ணு வச்சிருந்தாதான் அடுத்த சுரப்பியாக நமக்கு சுரந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். இது அக்ஷய திதி அக்ஷயம் அப்படின்னாலே நம்ம முடிவில்லாது சுரந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இது வந்து நாம என்ன அன்னத்தை வைத்து நம்ம எடுத்தோம். இந்த அன்னத்தை வைத்து எடுக்கும்போது இந்த நாளை அன்னபூர்ணி பிறந்த நாளாகவும் இங்க எடுக்கப்படுகிறது. அன்னபூர்ணி பிறந்த நாளாகவும் இங்க எடுத்துக்கிறது. அதே சமயம் நம்மளுக்கு வந்து என்னன்னா அன்னபூர்ணி வாசம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தங்கம் வெள்ளி இது எல்லாத்துக்கும் உரியது. மகாலட்சுமி அன்னபூர்ணி எந்த வீட்டில் குடியிருக்கிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் கண்டிப்பாக இருக்கும். அதனால அன்னபூர்ணி குடியிருக்கும் நாளில் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது. மகாலட்சுமி அம்சம் நம்ம தங்கம் வெள்ளி எல்லாத்திலும் உப்பு எல்லாத்திலும் இருப்பது. வெண்மை நிற பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த அக்ஷய திதியில் ரொம்ப பிளஸ்டானதாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால இந்த அக்ஷய திதி வந்து முதல் துவக்கம் இருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப கவனமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது சுரந்து கொண்டே இருக்கும். இது வந்து நமக்கு அந்த கதையில் உள்ள சின்ன ஒரு இதுவே சொன்னேன். ஒரு பருக்கை இருந்தால் மறுநாள் அது வந்து பல பருக்கையாக மாறும். அப்போ நம்ம வந்து அக்ஷய திதி தொடங்கிய நாளிலிருந்து அது முடிய இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த அக்ஷய திதியில் உங்களுக்கு அந்த தங்கத்தின் சுரப்பு மட்டும் இல்லாமல் இங்க அன்னபூரணியுடைய வாசமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி உங்களுக்கு வசியம் ஆவாள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அக்ஷய திருதியை வந்து இந்த நாள் தொடங்கி இந்த நாளுக்குள்ள நீங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னா அது எந்த டியூரேஷன்? 18 அதாவது ஏப்ரல் 18லேருந்தே அக்ஷய திதி தொடங்கிறது. நம்ம ஏப்ரல் 18ல தொடங்கி அதாவது ஏப்ரல் 19 மத்தியானம் ஒரு 12க்கு 2:12க்கு முடியுது அக்ஷய திதி. இதுல இருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன சேல் பண்ணலாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அது வந்து மத்தது வந்து நமக்கு கிளியரா இருக்கும். இப்ப வந்து நான் சொன்னது அன்னத்தின் வாயிலாக மகாலட்சுமி வருவா அப்படிங்கிறதுனால, நம்ம அந்த ஏப்ரல் 18ல வந்து கொஞ்சம் ரைஸ் வடிக்கணும். அந்த அக்ஷய திதி தொடங்குற அந்த ஈவினிங் நேரம் தான் தொடங்குது. அப்போ மகாலட்சுமி வருகை அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கோத்தூளி காலத்த எடுத்துக்கலாம். அந்த கோத்தூளி காலத்திலேருந்து நம்ம எடுத்த அக்ஷய திதியை, அன்னைக்கு கோத்தூளியில நம்ம வந்து என்ன பண்றோம்? சாதம் வைக்கிறோம். சாதம் வச்சு வடிச்சு, அத வந்து அப்படியே நைட்டு போல ஒரு கொஞ்சம் பருக்கை சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு, ஒரு மண்பானை பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மண் பாத்திரத்தில் நல்லா மஞ்சள் பூசி, அதுல வந்து அந்த சாதத்த போட்டு, அதுல தண்ணி ஊத்தி, அந்த வடிச்ச தண்ணிய ஊத்தி, கொஞ்சம் நல்ல தண்ணிய ஊத்தி, நம்ம நீர் தண்ணிம்பாங்க. அத மாரி எடுத்து வச்சுட்டு, அ வ அந்த அந்த பானை வைக்கிற இடத்துல வடகிழக்கு மூலையில் கோலம் போட்டு வைக்கிறது. இதுதான் அட்சய திதி அப்பம் முதலில் அன்னத்தை வரவேற்கும் முறை. அன்னத்தை வர வச்சா தான் நம்மளுக்கு சுரக்கும் அப்படிங்கிறது அந்த கதைய சொன்னது. அப்போ அந்த அன்னத்த வந்து நம்ம வந்து நைட்டு தங்க வைக்கிறோம். நம்ம வீட்ல கோலம் போட்டு, நல்லா அந்த மண்பானையில வைக்கிறோம். அதன் மேல் ஒரு 2 வேப்ப இலையும் தூக்கி வச்சுட்டு வைக்கிறோம். விடிய காலையில எந்திரிச்சோன குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே அந்த அன்னத்தண்ணிய வந்து குடுக்குறது மிக முக்கியமானது. இது விடிய காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால் எல்லாருக்கும் அந்த அன்னத்தண்ணிய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் குளிச்சுட்டு சாமிய கும்பிடுறது. லட்சுமி பூஜை மாரி பண்றது பெஸ்ட்டு. லட்சுமி பூஜை வந்து உங்களுக்கு வெள்ளியோ, தங்கமோ, காயின் யாராச்சும் வச்சிருந்தா கூட பண்ணலாம். இல்லாட்டா ரூ. 5 பித்தாள காயின் 108 வைக்கலாம். 48 காயின் வச்சுக்கலாம். இந்த மாரி வச்சுட்டு, அது ஒரு பித்தாள கிண்ணத்தில் சவுண்ட் வர்ற மாரி சவுண்ட் வச்சுட்டு கும்பிடுறது முக்கியமானது. இத கும்பிட்டதுக்கு அப்புறவு, நீங்க என்ன இதுல வந்து நான் இ இது அதாவது உப்பு வாங்கி வைக்கணும் அதெல்லாம் நான் சொல்லல. காலை எந்திரிச்சு நீங்க லட்சுமிய வரவேற்கிற அன்ன தண்ணிய குடிச்சுட்டு நம்ம லட்சுமிய வரவேற்கும் முறைய இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதுமே ரெகுலரான ஒரு சாப்பாடு முறைகள் எல்லாமே பயன்படுத்துறோம். அன்றைய சாப்பாட்ல பால் பாயாசம் வைப்பது மிக முக்கியமானது. தயிர் சாதம் வந்து மிக முக்கியமானது. அன்றைய தினத்தில் நம்ம வந்து அன்னதானம் யாருக்காச்சும் கண்டிப்பாக குடுக்கணும். இல்லாட்டா அரிசிய வாங்கி வீட்டுக்கு வர வைக்காமல் அரிசி பைய வாங்கி அங்க யாராச்சும் ஒரு கோயில்களில் வயதானவங்க, வயது மூத்தவர்கள், ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த அரிசிய குடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அரிசி வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போய் குடுக்கக்கூடாது. அத ம். அங்க வாங்கி அப்படி அப்படியே கொண்டு போய் குடுத்துறணும். குடுத்துட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயில்ல போய் பூஜை பண்றது எல்லாம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு அந்த தங்கம் வாங்கும் நேரம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளுக்கு வந்து 18ஆம் தேதி ஈவினிங்லேயே அக்ஷய திதி தொடங்கிறது. அன்னைக்கு ஈவினிங் வாங்கலாம். ஈவினிங் வாங்குறது ரொம்ப நல்லது. இல்லாட்டா காலையில வந்து நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு, ஒருத்தருக்கு யாருக்காச்சும் தானம் பண்ணிட்டு, இந்த இது நகை வாங்க போம்போது, நம்ம கையில பூவோ அல்லது மஞ்சளோ எடுத்துட்டு போணும். பூ வாங்கிட்டு போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்க தலையிலயும் பூ வச்சுட்டு, பூவையும் வாங்கிட்டு போயிட்டு, அங்க போய் நீங்க தங்கமோ, வெள்ளியோ வாங்குனீங்கன்னா, அந்த பூவுடன் சேர்ந்து எடுத்துட்டு வரணும். வர வழியிலேயே தங்கம் வாங்கிட்டு வர வழியில உப்பும், மஞ்சள் கிழங்கு இல்லாட்டா மஞ்சள் பொடி எடுத்துட்டு வாங்கிட்டு வரணும். இத வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தோனே, நீங்க இங்கிருந்து போம்போதே பால் பாயாசம் செஞ்சு, விளக்கேத்தி, சாமி கும்பிட்டுட்டு தான் போவீங்க. அப்புறம் அங்க இருந்த பால் பாயாசம் எல்லாமே அங்க நைவேத்தியமா வச்சிருப்பீங்க. அப்புறம் தங்க நகை வாங்கிட்டோ, வெள்ளி நகை வாங்கிட்டோ நீங்க வரும்போது, வந்து நேரா வந்து இந்த உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உப்பு உப்பு எல்லாம் நீங்க வந்து போம்போதே வாங்கிட்டு போக்கூடாது. அது வந்து கடைக்காரனுக்கு நன்மை பயக்கும். ம். நீங்க வந்து நகைய வாங்கிட்டு, உப்ப வாங்கிட்டு அப்படியே வரணும். உப்புடன் அந்த நகைகள் எல்லாம் வந்து உங்க வீட்ல வந்து அந்த உப்பு, இந்த நகைகள், அந்த பூவு, அந்த மஞ்சள் இதெல்லாம் வரிசையா வைத்து வழிபாடு பூஜைகள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த 2 பூவ எடுத்து அந்த நகையுடன் சேர்த்து உங்களுடைய முந்தானையில முடிச்சு வைக்கலாம். சில பேர் காயினா வச்சிருப்பாங்க. காயினா இருந்தா உங்களுடைய முந்தானை வைக்கலாம். இல்ல ஆண்களாக இருந்தா பர்ஸ்க்குள்ள வச்சு அந்த பூவுடன் சேர்ந்து பர்சுக்குள்ள கொஞ்சம் ஒரு மஞ்சள் ஒரு துண்டு, அந்த பூவு அதெல்லாம் சேர்த்து வைக்கணும். உப்ப தூக்கி உள்ளுக்கு போட்டுறாதீங்க. அதே உப்புடன் சேர்ந்து ஒரு பச்சரிசியும் வச்சுக்கோங்க பக்கத்துல. பச்சரிசிய கொஞ்சம் 2 எடுத்து போட்டுட்டு வச்சுக்கலாம். இது வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அது வந்து உங்க பர்ஸ்ல தங்கணும். அந்த நகையும், அந்த பூவு, அந்த அரிசி எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து அந்த நகைய வந்து உங்க நகைப்பெட்டியில கொண்டு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நகைப்பெட்டியில வைக்கும்போது கூட 2 ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்து அதுக்குள்ள போட்டு, அதே மாரி 2 அ அ அரிசியும் போட்டுட்டு நகைப்பெட்டியில மூடி வைக்கலாம். பெண்களாக இருந்தால் உங்களுடைய முந்தானியில முடிச்சு வச்சுக்கோங்க. எனக்கு முந்தானி கிடையாது அப்டின்னா, அன்னைக்கு ஒரு நாளாச்சும் நைட்டி போடாம சேலைய கட்டுனா சேலைய கட்டுங்க. இல்லாட்டா சுடிதார் போட்டீங்கன்னா, உங்க துப்பட்டாவுல அந்த காயின தூக்கி வைக்கலாம். நகையாக கம்மலாகவோ, மோதிரமாக இருந்தால் சாமிகிட்ட வேண்டிட்டு, சாமிய கும்பிட்டுட்டு,
அதனால அந்த மோதிரத்தை போடலாம். உடனே நான் தோஷம் கழிக்கிறதுக்கு பால்ல போடுறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா, நகைகளுடன் சேர்ந்து பெருக்கம் எடுத்த நகை தான் உங்க கைக்கு வந்திருக்கு. நகை கூட்டத்துடன் உட்கார்ந்திருந்த நகை. தனியாக அது இருக்கல. அதுக்கு தனியா கூட்டு வந்து பரிகாரம்லாம் பரிகாரம் பண்ணிடாதீங்க. பண்ணாதீங்க. அது பண்ணாலே உங்களுக்கு கையில நிக்காது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரி கையில எப்படி இருக்கும்? ஆசாரி கையிலேருந்து வருவதே சிறப்பு. ஏன்னா, குடுக்குறவங்க யாரும் உயர மாட்டாங்க. வாங்குறவங்க உயருவாங்க. இதுதான் விதிகள். அப்பங்கும்போது ஆசாரி வந்து குடுத்து அவன் அவ்வளோ தங்கத்த புழங்கி குடுக்குறவன் வளம் பெற்ற கையாக இருக்கும். அவன் கையிலேருந்து வாங்குவது உங்களுக்கு பாக்கியம் தான். அதே மாரி தங்க நகை கடையில அவ்வளோ நகைகளின் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு நகை உட்கார்ந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒண்ணு வருதுன்னா, அதுவும் பாக்கியம் தான். அத அப்படியே அணிவது தான் சிறப்பாக இருக்கும். சில பேர் அது வந்து தோஷம் இருக்கும், அது இருக்கும் அப்படிலாம் இல்ல. அவங்க வேண்டி கடவுள்கிட்ட வச்சு தான் குடுக்குறது. அதுவே நகைகள் செய்யும்போது அவ்வளவு பண்ணுவாங்க. பரிகாரம்லாம் பண்ணி தான் நகைகளே ஆசாரிங்க செய்வாங்க. அதனால அந்த ஆசாரி கையிலேருந்து வரும் நகைகளும் பரிசுத்தமானதாக இருக்கும். நகைக்கடையிலேருந்து வரும் நகைகளும் பரிசுத்தமானது. அத அப்படியே போடுவது சிறப்பாக இருக்கும். அதனால அந்த நகைய எடுத்து சாமி கும்பிட்டு பால்ல அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. அத வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு, அத மனசார "என்னுடனே இரு, என்ன விட்டு நகராத. எந்த அடகு கடைக்கும் கூட, எதுக்கும் கூட. என்னுடன் இரு, என்ன விட்டு நகராத." அதுகிட்ட சொல்லணும். சொல்லணும், ம். பேசணும். அது வந்து சொல்லிட்டு, அத போட்டுட்டு, அது உங்க கூடயே தங்க வச்சு, அன்னைக்கு நைட் உங்க கூடயே படுக்கிற மாரி எடுத்து, அப்புறமா நீங்க காலையில எந்திரிச்சு அது பூவு, நீங்க குளிச்சுட்டு, அந்த நகையோட சேர்த்து குளிச்சுட்டு, பூவு, அப்புறம் அந்த அரிசி இதெல்லாம் சேர்த்து, அந்த நகை பெட்டியில ஏன்னா அன்னபூரணியுடன் சேர்ந்தவள் தான் மகாலட்சுமி. அதனால அந்த அரிசிய 2 எடுத்து போட்டு, அந்த நகைப்பெட்டிகள் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது சுரக்கும். இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நகைய வாங்கிட்டு வரும்போது, உப்பு வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொன்னீங்க. ஆனா, எங்களால நகையே வாங்க முடியாதே. அதுக்கு நகை வாங்குறதுக்கு எங்களுக்கு அடுத்த அட்சய திருதியைக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கங்க. அந்த கேள்விக்கான பதில் என்ன? எனக்கு வந்து அந்த காலத்துல வந்து தாலிக்கு வந்து ப ப தாலிக்கு பதிலாக நம்ம ஒண்ணு போடுறோம் அப்டின்னா, தங்க தாலிக்கு பதிலாக இன்னொன்னு போடுவோம்னா மஞ்சள். மஞ்சள் தான் கட்டி போடுவாங்க. அப்பம் தங்கத்துக்கு ஈக்குவலானது மஞ்சள். அதனால அந்த மஞ்சள வந்து நல்லா மஞ்சள் பூசி குளிச்சு, மங்களகரமாக தலையில பூ வச்சு, கடவுள ரொம்ப அந்த பால் பாயாசம் வச்சு, அவ்வளோ அழகா வேண்டிட்டு, அப்புறமா யாராச்சும் வீட்டுக்கு வர வச்சு, நெய்வேத்தியமான பொருட்கள், பால் பாயாசம், தயிர் சாதம் இதெல்லாம் உட்கார வச்சு குடுக்கணும். இதெல்லாம் வீட்ல உட்கார வச்சு குடுக்கணும். இத வந்து வெளியில எடுத்துட்டு போய் குடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதும் ஒரு தானம் தான். நீங்க வெளியில கொண்டு போய் குடுக்குறதும் ஒரு தானம் தான். வெளியில போய் கொண்டு போய் குடுக்கிறது அன்னைக்கு வந்து பிஸ்மலாபாத்து, பருப்பு அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு வெளியில குடுக்கலாம். உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுற இடத்தில் வெள்ளை பொருட்கள தானமாக குடுங்க. வந்த பெண்களுக்கு மல்லிகை பூ, பால் பாயாசம், தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு ஊறுகாய் முக்கியமானது. இதெல்லாம் வச்சு உட்கார்ந்து அவங்கள சாப்பிட குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல மகாலட்சுமி வந்திருக்கா, அந்த மகாலட்சுமி வெண்மை பொருளை நீங்க குளிப்பாட்டுனீங்க அப்படிங்கிற மாரி ஆயிரும். அதனால அவங்களுக்கு அந்த மாரி பொருட்கள குடுத்து அவங்கள உட்கார வச்சு குடுக்கும்போது, உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் வரும். அது ஒண்ணு. இது வந்து நம்ம நகை வாங்கணும்னு அவசியமே இல்ல. இதே மாரி நகைக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் வந்து, நம்ம என்னன்னா மகாலட்சுமி உப்பிலிருந்து தான் வெளிய வந்தா, அதாவது கடலிலிருந்து வெளிய வந்தவள் அப்படிங்கிறதுனால, கடலை சுருக்குனா என்ன வரும்? உப்பு. உப்பு. அந்த உப்ப வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு வீடு பால் காய்ப்புனா உப்பு வாங்கிட்டு போவோம். அந்த மாரி நம்ம வந்து ஒரு உப்ப வாங்கிட்டு, அத கோதூளி காலம் ஈவினிங் நேரத்துல அந்த உப்ப வாங்கி வீட்ல வச்சு, அது மேல ஒரு ரூ. 5 காயினோ, ரூ. 1 காயினோ, 2 கிராம்பு வச்சு வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணி அந்த கிராம்பும் அந்த உப்புல இருக்கணும், காயினும் இருக்கணும். அதன் மேல பூவு, ஒரு மஞ்சத்துண்டு. இதெல்லாம் இந்த உப்பை அலங்கரிக்கும் முறை. உப்பு வந்து எல்லா விதத்திலும் மாறும். அதாவது உப்பு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை பதப்படுத்துவதற்கு அந்த உப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனா, நம்ம வைக்கும் முறைகளை பொறுத்து அந்த உப்பின் வலிமை கூடும். அதனால உப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சாமிகிட்ட வேண்டுற அக்ஷய திதிய வேண்டக்கூடிய உப்பை வந்து ஒரு பாத்திரம், ஒரு பித்தள பாத்திரமோ, இல்லாட்டா ஒரு மண் பாத்திரமோ, இல்லாட்டா ஒரு செம்பு பாத்திரமோ அந்த உப்ப போட்டுட்டு, அதில ஒரு ரூ. 5 காயினோ, ரூ. 1 காயினோ அதில உள்ளுக்கு வச்சுட்டு, மகாலட்சுமி அம்சமாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதன் மேல் கிராம்பு எல்லாம் சுத்தி வச்சு, ஒரு 7 கிராம் எடுத்துக்கோங்க. 7 கிராம வச்சு சுத்தி வச்சுட்டு, அப்புறம் அதில பூவு போட்டு, அப்புறம் அதில ஒரு மஞ்சள் கிழங்க வச்சு, அத பூஜை பண்ணுனீங்கன்னா, அங்க மகாலட்சுமி வாசமாக உட்கார்ந்த மாரி அந்த உப்பு உட்கார்ந்துருவா. அவளுக்கு பூஜை பண்ணி, புனஸ்காரம் எல்லாம் பூஜை, நைவேத்தியம் எல்லாம் பண்ணி, வெத்தல பாக்கு, பழம் வச்சு, அந்த உப்புக்கு முக்கியத்துவம் குடுத்து நீங்க பண்ணுனீங்கன்னா, உப்பு இவ்வளோ உப்பு வைக்காதீங்க. கொஞ்சமா உப்பு வைங்க. வச்சுட்டு அத வந்து நீங்க பூஜை பண்ணி எல்லாம் பண்ணும்போது, நீங்க நகை வாங்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்த வருஷம் நகைக்கான அம்சம் இங்க கூடி வரும். இன்னொன்னு வந்து நல்ல இன்னொரு ரூபம். நம்ம வந்து தங்கத்துக்கு நிகரா மஞ்சள் சொல்லுவோம்.
இன்னொன்னு வந்து நெல்லு. நெல்லு வந்து நம்ம வந்து தங்கம் தான். நெல்லையும் நெல்லே தங்கம் தானே. தங்கம் தான். அந்த நெல்ல வாங்கி, அந்த நெல்ல வந்து நல்ல மூட்டை, ஒரு சாக்கு மூட்டை மாரி ஒரு பைக்குள்ள போட்டு, நல்ல குண்டா இருக்கிற மாரி, அப்படி கெட்டிறணும். இந்த குபேரன் கட்டுவான்ல முடிச்சு ஆ கட்டுவான். குபேர முடிச்சு. முடிச்சு. அந்த மாரி கட்டி, அதுக்குள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காயினோ, ரூபா நோட்டோ வச்சு, அதுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சு, அந்த முடிச்சு, அந்த குபேர மூட்டைய வந்து பக்கத்துல வச்சு, அத பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க, அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த நெல் அந்த உங்களுக்கு வந்து தங்கம் சேர வாய்ப்புகள் கூடும். அதே மாரி இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி வரா, வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லுவீங்க. அவ வரம்போது இதெல்லாம் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னா என்ன விஷயங்கள்? அவள் வரும்போது பொதுவா சண்டை போடக்கூடாது. ம். வீட்ல வந்து நீங்க இன்முகமாக இல்லாட்டா கூட பரவால்ல. ஒரு கெட்ட வார்த்தையோ, தப்பா பேசுறதோ, புறம் பேசுறதோ இருக்கவே கூடாது. மகாலட்சுமி வந்து அந்த அக்ஷய திதி அப்போ எப்படினாலும் எல்லார் வீட்லயும் வருவா. எல்லார் வீட்டுக்குள்ளயும் நுழையும்போது, அந்த முதல்ல பெண்கள் ரூபத்தில் வந்து அவ காட்சி குடுக்குற மாரி தான் காட்சி குடுப்பா. எந்த பெண்ணாக இருந்தாலும், அவ வேலைக்காரியா இருக்கட்டும், ஒரு விடோவாக இருக்கட்டும், எந்த விதமான பெண்ணாக ஓ! இருந்தாலும் விடோவா இருந்தாலும். ஆமா. விடோவாக இருந்தாலும் உண்டு. ஓ! அவளுக்கும் மகாலட்சுமி அம்சம் உண்டு. ஓகே. அதனால எந்தவித பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள வரவேற்று, அவங்க இன்முகத்துடன் அவங்களுக்கு வந்து எல்லாம் குடுக்கணும். குடுத்துட்டீங்கனாலே, அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து வந்துருவா. அதே சமயம் வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, அதிகமாக செலவுகள் அன்றைய நாளில் பண்ணக்கூடாது. அதிகமான இந்த ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த எலக்ட்ரானிக் பொருட்களுக்குள் அதிகமா காச வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு இது அதெல்லாம் ராகு தன்மையான மாறு. அதனால இந்த ஃபோன் வாங்குறது, இதெல்லாம் வந்து அழிக்கும் பொருட்கள். எல்லாம் மல்டிப்ளை ஆகாது. அதனால அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு எ எ அ போட்டு நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு விரயமான விஷயங்கள் அந்த வருடம் ஆகும். அதனால அதையும் மகாலட்சுமிக்கு ஆப்போசிட்டா அது நடக்கிற மாரி அர்த்தம். அதனால அதுவும் எப்பவுமே நீங்க அன்றைய பொழுது வாங்கும் பொருட்கள் இரட்டிப்பான தன்மை உடையதாக இருக்கணும். இப்போ வந்து நகை வாங்குனாலும் சரி, அது மறு வருஷம் போட்டீங்கன்னா, அது ரெட்டிப்பாகும். இப்போ அரிசி வாங்குனா அது எப்படி ரெட்டிப்பாகும்னா, அங்க உடலை வளர்க்கும். உங்க உடல வந்து பலப்படுத்தும். இந்த மாரி ரெட்டிப்பாக உங்க பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்க வாங்குற எந்தெந்த இதா இருக்கட்டுமே, ஒரு ஃபோனா இருக்கட்டும், அது எது ஒரு காரா அதெல்லாம் வந்து வாங்குனீங்கன்னா, அது உங்களுக்கு பலன் அளிக்காததா இருக்கும். அதே உங்களுக்கு அதனால தான் அக்ஷய திதியில் நீங்க வாங்கும் பொருட்களை கவனமாக வாங்குங்க. ஒரு பாத்திரம் வாங்கலாம். பித்தள பாத்திரம் வாங்கலாம். செம்பு பாத்திரம் வாங்கலாம். மண் பாத்திரம் கூட வாங்கலாம். அது பயனுள்ளதாக இருக்கும். மண் பாத்திரத்த உங்களுக்கு அவ்வளோ பயம். அப்போ ஒ இதுதான் நம்ம வந்து வாங்குறக்கூடிய பொருட்களை வந்து தீர்மானிக்கணும். அதனால மகாலட்சுமி வர்றது முக்கியமானது. அவள் வரும்போது இன்முகம் இருக்கணும். பெண்கள் நல்ல அலங்காரத்துடன் அலங்காரம்னா முகச்சுளிக்கிற அலங்காரமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் ரசிக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கணும். அதேபோல் ஒரு வீட்ல வந்து தூக்கத்துடனே எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு அந்த மாரி சோம்பேறித்தனமா. சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. முடிஞ்சுச்சோ முடியலையோ காலையில சூரிய உதயத்துக்குள்ள எந்திரிச்சாச்சு வீட்ல சும்மாவாச்சும் உட்காந்துருங்க. மகாலட்சுமி வரவேற்கக்கூடிய இன்னிசைகள், பாட்டுகள், நாதசுர இசைகள், கந்தசஷ்டி கவசம், மகாலட்சுமி ஸ்லோகம், இல்லாட்டா சினிமா பாட்டு எதையாச்சும் வச்சு அமைதியான பாடல்களா வச்சு நிதானமாக கேட்கிற தன்மையில் வைக்கிறது நல்லா இருக்கும். ஒரு கலகலப்பான இருக்கணும். வீட்ல வந்து நறுமணம் கமழக்கூடிய ஊதுவத்திகள் எல்லாமே பயன்படுத்துவது. மலர்கள் நெறைய வாங்கி வீட்ல வைக்கிறது. இதெல்லாம் மகாலட்சுமி வரவேற்கும் விதமாக இருக்கும். அதே மாரி இந்த காலகட்டத்தில வந்து ஆ இப்ப நீங்க சொன்னீங்க, வீடு வந்து மணமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா, என்ன விஷயங்கள்லாம் நமக்கு அறிகுறியா காட்டும்? நம்மகிட்ட செல்வம் இனிமேல் வராது அப்படிங்கிறதுக்கு? அதாவது ஒரு துர்நாற்ற தன்மை வரும். அப்ப நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அன்னைக்கு பார்த்தா சுகமில்லாம படுத்துருவோம். ஐயோ! முடியல. இல்லாட்டா அன்னைக்கு இதெல்லாம் செய்யணும்னு நெனச்சிருப்போம். யாராச்சும் ஒருத்தர் கூப்ட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெளிய ஓடிருவோம். முக்கியமான விஷயமா வீட்ல தங்க முடியாம போயிரும். இந்த மாரி நம்மளுக்கு வந்து அ நம்மள வந்து மாற்றி கூட ஒரு இடத்த வந்து உருவாக்கிறோம். நம்மள வந்து ஃபுல்லாவே அந்த மகாலட்சுமி ஆளும் தன்மையிலே வராது. தூக்கம் வந்துரும், சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், உடல் ஆரோக்கியம் வரும். அப்புறம் வீட்ல கெஸ்ட்டுங்க வந்து நெறஞ்சு ஒரு பூஜை கூட பண்ண முடியாமல் இருக்கும். அப்புறம் வீட்ல வீணான வாக்குவாத சண்டைகள் உருவாகும். இந்த மாரி வரும்போது, நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி நம்மள விட்டு வெளிய விலகறக்கு ரெடியா இருக்கான்னு அர்த்தம். ஓகே. இந்த அக்ஷய திருதியை வந்து நீங்க சொன்ன மாரி, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த அக்ஷய திருதியை வாங்க முடியலைனாலும், அடுத்த அக்ஷய திருதிக்கு ஒரு வழிய நீங்க காமிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றிம்மா.